வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்த தம்பதிக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி. ரயிலை டார்ச் அடித்து நிறுத்திய தம்பதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. மத்தியில் 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தபோதும் தமிழகத்திற்கு திமுக எதுவும் செய்யவில்லை. தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல்காந்தி போட்டியிடப் போவதில்லை. உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா அல்லது கர்நாடகாவில் போட்டியிட வாய்ப்பு என தகவல். மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மார்ச் 4ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. இனி விரிவான செய்திகள். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1892ஆம் ஆண்டு மதராஸ் மைசூர் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பன்மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளில் பாலாறும் ஒன்று என்று தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீரை தேக்குவதற்கும் உரிய எந்தவொரு செயலையும் மேற்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். இரு மாநிலங்களின் நலன் கருதி ஆந்திர அரசு அணை கட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் 10,417 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8,802 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் 1,615 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியவர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 2வது சுரங்க பாதையையும் திறந்து வைத்தார். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. தென்காசி மாவட்டத்தில் ரயில் விபத்தை தடுத்த தம்பதிக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள புளியரையில் லாரி ஒன்று நிலை தடுமாறி ரயில் தண்டவாளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. அப்போது வழியாக ரயில் வருவதை பார்த்த சண்முகையா வடக்கத்தியாள் தம்பதி டார்ச் லைட் மூலம் சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி விபத்தை தடுத்தனர். இந்த தம்பதியின் செயலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெகுமதி வழங்கி பாராட்டினார். தன்னை வைத்து குறும்படம் இயக்கிய தனது பேத்தியை இயக்குநர் பாரதி ராஜா பொன்னாடை போர்த்தி பாராட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பேத்தி மதிவதனி மனோஜ். இவர் தனது பள்ளிக்கூடத்திற்காக தனது தாத்தா பாரதி ராஜாவை வைத்து குறும்படம் ஒன்றை இயக்கியுள்ளார். இந்த குறும்படத்தின் படப்பிடிப்பின் போது மதிவதனி சிறப்பாக செயல்பட்டதைக் கண்டு மகிழ்ந்த பாரதி ராஜா அவருக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டியுள்ளார். திமுக அரசின் தூதுவர்களாக மீனவர்கள் செயல்பட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி பேசிய அவர் மீனவர்களை கடவுளாக பார்ப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ரோஹிணி ராக்கெட்டை ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதனையொட்டி மணப்பாடு கலங்கரை விளக்கத்திற்கும் பெரிய தாழை தூண்டல் பாலத்திற்கும் இடையிலான கடற்கரையிலிருந்து 10 கடல் மைல் வரை கடலுக்குள் விரிந்து கிடக்கும் பகுதிகள் ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை அப்பகுதிகளுக்குள் நுழைய வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தூத்துக்குடி ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற நடிகர் சிவக்குமார் தனக்கு சால்வை அணிவிக்க வந்த நபரிடமிருந்து சால்வையை பிடுங்கி கீழே வீசினார். இந்த சம்பவம் சர்ச்சையானது. சமூக வலைதளங்களிலும் சிவக்குமாரின் செயல் விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் சிவக்குமார் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தனக்கு சால்வை அணிவிக்க வந்த நபர் தனது நண்பர் எனவும் தனக்கு சால்வை அணிவிப்பது பிடிக்காது என தெரிந்தும் அவர் சால்வையோடு வந்ததாகவும் விளக்கமளித்துள்ளார். காரைக்குடி சால்வை மேட்டர் பார்த்துருப்பீங்களே, இவர் யாரோ இவரோ இல்லை, என் தம்பி 50 ஆண்டு கால நண்பர். 1974 என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லை, வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணது நானும் ஒருவன். இவர் கல்யாணத்தையே நான் தான் பண்ணி வச்சேன். பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சால்வு பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன்.
சால்வை போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அன்றைக்கி ஒரு 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து 7, 8, 9, 10ன்னு ஒரு 7, 8 பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன். எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சு நின்றுருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவர் பண்ண தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுறது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் 1ஆம் தேதி தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இதில் 8 லட்சம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினரோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அச்சங்கத்தினருடன் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் அப்பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அச்சங்கத்தினர் தங்களது போராட்டத்தினை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. பெப்சி தலைவரும் திரைப்பட இயக்குநருமான R.K. செல்வமணி மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பினான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்யக்கோரி R.K. செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணையின்போது R.K. செல்வமணி தரப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசியது அவதூறு ஆகாது என்றும் விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். செங்கல்பட்டு அருகே 5000 ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் செங்கல்பட்டு அருகே பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் தொல்லியல் துறை தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடக்கிறது. இதில் கிடைத்த குழந்தையின் எலும்புக்கூடு தோராயமாக 5000 ஆண்டுகள் பழமையானது எனவும் தமிழ்நாட்டில் முதலாக முழு எலும்புக்கூடு கிடைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். தமிழகத்தில் தவறு செய்தவர்களின் ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புறநகரில் உள்ள மாதாப்பூரில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பேசிய அவர் தனது ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகிறது என்று தெரிவித்த அவர் தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறும் என்ற நம்பிக்கை தனக்கு உண்டு என்றும் தெரிவித்தார். லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.M. கன்வில்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நீதிபதிகள் லிங்கப்ப நாராயணசாமி, சஞ்சய் யாதவ், ரிதுராஜ் அபஸ்தி உள்ளிட்டோர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாகவும், சுஷில் சந்திரா, பங்கஜ் குமார், அஜய் டிர்கே உள்ளிட்ட 3 நீதித்துறை சாராத உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாகன உற்பத்தி துறையில் சர்வதேச அரங்கில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்லடத்தில் என் மண் என் மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு விமானம் மூலம் மதுரை வந்த பிரதமர் மோடி மதுரை வீராபாஞ்சான் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் சாலை மார்க்கமாக விரகனூர் சந்திப்பு வழியாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மதுரை மீனாட்சியம்மன் சிலை பரிசாக வழங்கப்பட்டது. நாட்டின் எதிர்காலத்தினுடைய எதிரியாக மோடி அரசு மாறிவிட்டது என ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல்காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் நாட்டின் சில இடங்களில் மாணவர்கள் வினாத்தாள் கசிவால் விரக்தியடைந்துள்ளதாகவும் சில இடங்களில் தங்களின் குரலை உயர்த்தியதற்காக தடியடிக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காவல்துறை ஆட்சேர்ப்பிலிருந்து ராணுவ ஆட்சேர்ப்பு வரை சிறிய அளவிலான தேர்வுகளை கூட பாஜக அரசால் நியாயமாக நடத்த முடியவில்லை என தெரிவித்துள்ள அவர் இது இளைஞர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திக்விஜய் சிங் தோல்வியடைந்தது அக்கட்சியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் தோல்வியடைந்துள்ளார். காங்கிரசிடம் சுமார் 40 எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சியான பாஜகவிடம் 25 எம்எல்ஏக்களும் உள்ள நிலையில் தேர்தலில் இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் சரிசமமான வாக்குகள் கிடைத்துள்ளன. இதனால் டை பிரேக்கரின் அடிப்படையில் டாஸ் போடப்பட்டு
இருந்து பாஜக வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜன் வென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சுமார் 6 பேர் கட்சி மாறி வாக்களித்ததாலேயே இருவருக்கும் சரிசமமான வாக்குகள் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற மாநிலங்களவைத் தேர்தலில் 3 இடங்களை காங்கிரஸ் கட்சியும் ஒரு இடத்தை பாஜகவும் கைப்பற்றியுள்ளது. கர்நாடகாவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பில் 3 பேரும், பாஜக சார்பில் ஒருவரும், பாஜக மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணியின் சார்பாக ஒருவரும் என 5 பேர் போட்டியிட்டனர். இதில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட அஜய் மக்கான், நாசர் ஹுசேன், சந்திரசேகர் ஆகிய மூவரும் வெற்றி பெற்றனர். அதேபோல் பாஜக சார்பில் களம் இறங்கிய நாராயணசா பாண்டும் வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் பாஜக மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணியின் வேட்பாளர் குபேந்திர ரெட்டி தோல்வியடைந்தார். மக்களவைத் தேர்தலில் டெல்லி மற்றும் ஹரியானாவில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியை பொறுத்தவரை 4 இடங்களில் ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது. அதன்படி கிழக்கு டெல்லியில் குல்தீப் குமார், புதுடில்லியில் சோம்நாத் பாரதி, தெற்கு டெல்லியில் சாஹிராம் பெஹல்வான், மேற்கு டெல்லியில் மஹாபல் மிஸ்ரா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஹரியானாவில் உள்ள 10 இடங்களில் காங்கிரஸ் 9 இடங்களிலும், ஆம் ஆத்மி 1 இடத்திலும் போட்டியிடுகின்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான பிரபுல் பட்டேல் தனது மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை மாநிலங்களவைத் தலைவரும் ஏற்றுக்கொண்டு அதனை அரசிதழில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது 2024-30 வரையிலான பதவிக்காலத்திற்கு அவர் மீண்டும் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் முந்தைய பதவிக்காலத்திற்கான எம்பி பதவியை தான் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தெலுங்கானா அல்லது கர்நாடகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வயநாடு தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ராகுல் காந்தி தெலுங்கானா அல்லது கர்நாடகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கமல்நாத் பாஜகவில் இணைவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கமல்நாத் விரைவில் பாஜகவில் இணைவதாக தகவல் வெளியானது. இதற்கிடையில் பாஜகவில் இணையும் முடிவை அவர் கைவிட்டுவிட்டதாகவும் தனி கட்சி தொடங்குவதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இலங்கையில் பூமிக்கு அடியில் புதைந்து போன நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவையின் வரலாற்று சிறப்புமிக்க பராக்கிரமபாகு மன்னனின் மாளிகை வளாகத்தில் 5 மீட்டர் ஆழத்தில் புராதன நகரத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நவீன ரேடார் இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் மூலமாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். சர்வதேச டி20 போட்டிகளில் அதிவேக சதமடித்து நமீபியாவின் ஜான் நிக்கோல் லோஃப்டி ஈடன் சாதனை படைத்துள்ளார். நேபாளுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் லோஃப்டி ஈடன் வெறும் 33 பந்துகளில் சதமடித்தார். இதன் மூலம் சர்வதேச டி20 போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்தவர் என்ற சாதனையை அவர் படைத்தார். இதற்கு முன்பு நேபாள வீரர் குஷால் மல்லா 34 பந்துகளில் சதம் அடித்ததே இதுவரை சாதனையாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இந்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL மற்றும் உலகக்கோப்பை தொடர்களில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. காயத்தால் அவதிப்பட்டு வந்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு லண்டனில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் இந்த ஆண்டு நடைபெறும் IPL தொடரிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரிலும் விளையாட மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தான் அடுத்த தோனி என முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வீரர்களை கொண்ட ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று அசத்தியது. இதுகுறித்து பேசியுள்ள சுரேஷ் ரெய்னா, ரோஹித் சர்மா அடுத்த தோனி எனவும் தோனியைப் போலவே அவர் இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தோனி அணியை முன்னின்று வழிநடத்தியதாக குறிப்பிட்ட ரெய்னா, கேப்டனாக ரோஹித் சர்மா சரியான திசையில் பயணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்த தம்பதிக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி. ரயிலை டார்ச் அடித்து நிறுத்திய தம்பதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. மத்தியில் 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தபோதும் தமிழகத்திற்கு திமுக எதுவும் செய்யவில்லை. தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடப் போவதில்லை. உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா அல்லது கர்நாடகாவில் போட்டியிட வாய்ப்பு என தகவல். மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன். மார்ச் 4ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.